பவுல் என்ன பண்ணிட்டாங்களா, அத்தனை யூதர்களும் சேர்ந்து கல்லெறிஞ்சு அவனே பாக்குறான். சரி விடுங்கடா, அவன் என்ன ஆயிட்டான், செத்துட்டான். பவுலை இழுத்துட்டு வந்து ஊருக்கு வெளியே போட்டாங்களாம். கல்லெறியறதே ஊழியமா வச்சிருக்காங்க தெரியுமா. அன்னைக்கு கல்லு, இன்னைக்கு வார்த்தை எறிகிறாங்க. அடுத்தவனை தாக்குற, அடுத்தவங்களை வேதனைப்படுத்துற வார்த்தைகளை கல்ல போல எரியக்கூடாது. செத்து கிடக்குறாங்க. இப்ப சீஷர்கள்லாம் ஓடி வந்து பவுல் என்ன பண்ணிட்டாங்க, சொல்லட்டுங்களா, தேவ பிள்ளைக கூடுனா, கை கோத்தா, ஒன்னு சேர்ந்தா அந்த அட்மாஸ்பியர்ல லைஃப் மேனிஃபெஸ்ட் ஆகும். அவர்கள் சூழ்ந்திருக்கையில் அவன் என்ன பண்ணிட்டானா, எழுந்து. கல்லெறிஞ்சு செத்துட்டு நினைச்சாங்க. எப்படி வந்துருச்சா, நான் அல்ல கிறிஸ்து. செத்து மூச்சு பேச்சு இல்லாதவன் எழுந்தது கூட எனக்கு பிரச்சனை இல்லைங்க. எந்திரிச்சிட, ஓகே எந்திரிச்சிட. அடுத்து சொல்லுது, பட்டணத்திற்குள் என்ன பண்ணானா, பிரவேசித்தான். இன்னைக்கு நமக்கெல்லாம் கால்வெளி இருந்தா சர்ச்சுக்கு லீவு, உடம்பு முடியலன்னா வர முடியல. ஆனா இங்க ஒருத்தன் செத்தவன் எந்திரிச்சு அடுத்த பட்டணத்துக்கு போய் பேசலாம். ஹலோ, இன்னைக்கு கல்லடி வாங்கி செத்துட்டான்னு நினைச்சாலும் அடுத்த நாள் பிரசங்கம் பண்ணிருக்கிறார் அடுத்த ஊர்ல. இப்ப எந்த பலன்ல நடக்கிறாருன்னு நினைக்கிறீங்க? கிறிஸ்துவின் ஜீவன் எனக்குள்ள இருக்கிறது.